அமைதியாக கேளுங்க. மனசில் மனசில் ஒரு மாதிரியாயிருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவர் சொல்லி அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவர் கர்நாடக மியூசிக்கில் ரொம்ப அத்தனை பெரிய வித்வான்கள்கிட்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர். அவங்ககிட்ட இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் அவர் நாள் முழுக்க கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன். இங்கே கூப்பிட்டு இழுத்து பிடிச்சி இங்கே வாங்க, இங்கே பாடுங்கன்னு சொல்லி. அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியன். அதே மாதிரியா வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இந்த விடுதலையை உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன். எனக்கு அப்புறம் தான் நீங்கள்லாம் பார்க்க முடியும். நான் தானே முதல் ரசிகன். எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க. இப்போ நீங்களே பார்க்குறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்லை, எல்லாரும் பார்க்குறதுக்கு தான் படம் எடுத்துருக்காரு. இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கேன். எல்லாரும் எதிர்பார்க்கறது ஃபஸ்ட்டு பார்ட்டை நினச்சிக்கிட்டு செகண்ட் பார்ட்டில் இப்படி தான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அது நான் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நான் என்னென்னமோ பேத்திக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப. இப்போ ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக இதை ஆக்கணும். இந்த படம் நல்ல வெற்றி அடையணும். ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்குது. இவ்வளவு பேர் நல்லா உழைச்சிருக்காங்க. ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. கேரட் யார் அவர் அப்படின்னு. சார் ராஜீவ் மேனன் சார். யார் இந்த கேமரா பண்ணுவார் அவரு? ஆமாம் அவர் தான். என்ன சார்? அதே மாதிரி சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்டில் நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டணுன்னோ அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டார். அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவங்க ஃபேமிலி எல்லாமே அவரை ரொம்ப பாராட்டினேன். அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன் சார். எனக்கு இது லைஃப்பில் இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு. ஆனால் அதெல்லாம் நான் எதிர்பார்த்து பார்த்து அதெல்லாம் கட் பண்ணிட்டார் வெற்றிமாறன். ஆனால் அவர் தானே டைரக்டர், அவர் டிசைட் பண்ணுறாரு. அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம். இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டியூனை உருவாக்குறதும் அதே போல். டியூன் எனக்கு எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா, ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்டு உள்ளே ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ளே பிளாங்க் ஆகிடும், எம்டியாக இருக்கும், ஒரு கற்பனையும் இருக்காது. ஆரம்பித்தாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைரக்டர் ஒரு படம் நான் தெலுங்கில் ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்துக்கு அந்த கதை சொன்ன உடனே இந்த படத்துக்கு நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க? அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போசிங்க்கு. அவர் அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க அவங்க எழுதிக்கிட்டு வந்த பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். இது எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேறு. ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேறு. எனக்கு அது ஒரு வேலையே இல்லை. இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சுருங்க சார் நான் சொல்ல முடியும் வெற்றிமாறன். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்சேன்னா அது பாட்டுக்கு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஃபுல்லாக நான் திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ திரும்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் இப்படி பிடிச்சி என்ன வெற்றிமாறன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுங்க. அவர் வேற எங்கேயாவது போட்டாருன்னா அது ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். ப்ரைஸ்னா ப்ரைஸு
ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து நான் இருந்ததில்லை. எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறவன் இல்லை. முதல் முறையாக எல்லாரும் பேசுகிறதையும் அவர் கேட்டார் வெற்றிமாறன் சார், நீங்கள் முதலே பேசிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் பேசுகிறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். தம்பி வாழ்க. உன்னை பற்றி அவர் சொன்னார், சொல்லிகிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி. ரொம்ப அப்பாவை கேட்டேன்னு சொல்லு. ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். 200 ரூபாயாங்க. சின்ன வெங்காயம் இருக்குங்க, இந்த கொம்பு தேன் இல்லை, அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொன்னே விடுவேன். இங்கே நான் இருக்கிற இருப்பேன்னா கால் உடஞ்சி ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொம்பு தேனும் மலை பூண்டை வை அப்படின்னு இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது போல. இதுதான் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர். அடுத்தடுத்து உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு நினைக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருக்க அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. தேங்க்யூ.